எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு சண்டே, எல்லோரும் ஹாலிடே மூடில் இருப்பீங்க. நாளைக்கு சமைக்கணுமா, என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போது உங்களுக்கு குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஈஸி பண்ணுறது. ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இந்த மாதிரி மினிமம் ஐட்டம் இருந்தால் போதும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இதை பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். நான் இப்போ சொல்கிற அளவு 4 பிரெட் ஸ்லைஸுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவை நல்லெண்ணெய். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு அது வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதக்கி வச்சுட்டேன். நீங்கள் வதக்கலைன்னா இந்த சமயத்தில் வதக்கிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். என் சௌகரியத்துக்கு நான் முன்னாடியே வதக்கி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை ஸ்மாஷ் பண்ணி இதில் போடணும். துண்டு இல்லாத நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, காரப்பொடி, உப்புலையும் போட்டுடணும். அதில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் ஈவனாக நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்புறம் இதை நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுதுன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் க்ரில் இருந்தால் ஈஸியாக க்ரில்லில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காய்கறி ஏதாவது ஆட் பண்ணிக்கணுன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் கேப்சிகம், கேரட்டு, பட்டாணி அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உடம்புக்கு நல்லது தான். பட் நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் சாய்ஸில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா அடுப்பில் நான் இன்றைக்கி க்ரில் இல்லாத வாளுக்கு தோசைக்கல்லில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ரெட் ஸ்லைஸில் ஒரு பக்கம் நெய் போட்டு, நெய் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் வேணுனாலும் பட்டர் போட்டுக்கோங்க. நெய் போட்டு ஒரு 50% டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு அதில் இந்த ஸ்டஃபிங்கை நல்ல ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி அடுப்பில் போட்டு இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் அது மேலே வச்சு 2 பக்கமும் நல்லா நெய்யை போட்டு, கொஞ்சம் தாராளமாக நெய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங்கோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வேணுன்னா சாஸ் வச்சுக்கலாம், உங்கள் சௌகரியம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.